அனைவருக்கும் வணக்கங்க. வெல்கம் பேக் டு இந்தியன் பிஸ்னஸ் சீக்ரெட் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க டாபிக் என்னென்னா, ஒரு பிஸ்னஸில் வந்து ஒரு ப்ராடக்டை வந்து நம்ம எப்படி மார்க்கெட் கொண்டு போய் சேர்ப்பது, எப்படி சந்தைப்படுத்தல் அப்படின்னு சொல்லி என்னென்ன வழிகள் பார்க்க போகிறோம் நம்ம. ஓகே, நம்ம அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ப்ராடக்ட் ஆகிடுச்சோடனே நியூஸ் பேப்பரில் நம்ம போடுவோம், விளம்பரம் பண்ணுவோம். அதேமாரி பார்த்திங்கன்னா நோட்டீஸ் அடிப்போம், ஃப்ளெக்ஸ் பண்ணுவோம், இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ காலங்கள்லாம் எவ்வளோ மாறிவிட்டது. இப்போ எல்லாமே என்ன நினைக்கிறாங்க, சோசியல் மீடியா டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க. சோசியல் மீடியா என்னென்ன, சோசியல் மீடியா அப்படின்னு ஒரு இணைய இதில் பண்ணிகிட்ருக்காங்க. சோசியல் மீடியா என்னென்னு பார்க்கும்போது ஃபேஸ்புக், யூடியூப், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், லிங்க்டின், அது நிறைய இது மாதிரி இருக்குங்க. இது வந்து காமன் வலைத்தளம். இப்போ இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பிஸ்னஸாகவே பண்ணிகிட்ருக்காங்க. சோசியல் மீடியாவில் பார்த்திங்கன்னா இப்போ யூடியூப் எடுத்துகிட்டு வச்சுக்கலாம், ஒவ்வொருத்தரும் ஒரு சேனல் அனுப்பிட்டு யூடியூப்பில் பல பேர் வந்து அதில் சேனல் க்ரியேட் பண்ணி அவங்க ஒரு ஹாபியாக பண்ணிகிட்ருக்காங்க. அதுமாதிரி ஃபேஸ்புக்கில் அக்கௌண்ட் வச்சு பண்ணிகிட்ருக்காங்க. ட்விட்டரில் பார்த்திங்கன்னா ரீல்ஸ் எடுத்து நிறைய பேர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இதில் வந்து இப்போ நிறைய பேர் அவங்களோட பிராண்ட் வந்து ப்ரொமோஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னும் அட்வான்ஸாக போனால் சில பெய்ட் ப்ரொமோஷன் போகிறாங்க. சில யூடியூப் பார்த்திங்கன்னா 5000-10,000 வாங்கி உங்கள் ஸ்பாட்டுக்கு வந்து நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணி சொல்லிட்டு லைவாக வீடியோ எடுத்து அவங்க சேனல் ப்ரொமோஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக சார்ஜ் பண்ணுறாங்க. சில பேர் அதிகமாக அது டிபெண்ட் அப்போ அவங்க யூடியூபர்ஸ் பார்த்து. சில பேர் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பொருளை அனுப்புகிறீங்க, அந்த பொருளை சாப்பிட்டு பார்த்துட்டு யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது ரிவ்யூ கொடுக்குறாங்க. இன்னும் அட்வான்ஸாக நீங்கள் போயிட்டிங்கன்னா நீங்கள் ப்ராடக்ட் அனுப்பிச்சோடனே வீடியோவை எடுத்து போடுறாங்க. இப்படி பல வகையில் இந்த சோசியல் மீடியாவில் நீங்கள் டெவலப் பண்ணலாம். அதில் எல்லா மாற்றம் இல்லை. நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் முதல்ல சோசியல் மீடியா இந்த 5 சொன்ன பார்த்தீங்களா, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வாரத்தில் 1 நாளோ இல்லை வாரத்தில் 2 நாளோ நீங்கள் இதெல்லாம் போஸ்ட் போட்டுகிட்டே இருக்கும். இது வந்து கம்பல்சரி மஸ்ட் இது பண்ணணுங்க. இது இன்றைக்கே சொன்னால் அது டெவலப் ஆகும். இது ஒரு பாயிண்ட். 2வது பாயிண்ட், உங்கள் பிஸ்னஸ்க்கு வந்து தனியாக அது வெப்சைட் வேணும். உங்கள் வெப்சைட் நேம் .com சொல்லி ஒரு வெப்சைட் ரெடி பண்ணுங்கள். அந்த வெப்சைட்டில் நீங்கள் என்னென்ன கம்பெனியை பற்றி என்னென்ன பண்ணிகிட்ருக்கீங்க, என்னென்ன ப்ராடக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, அது சர்வீஸ் என்ன, பாசிட்டிவ் நெகட்டிவ் என்னெல்லாம் போட்டிங்கன்னா அதை பார்ப்பாங்க, முறையாக பார்ப்பாங்க. மினிமம் நீங்கள் வெப்சைட் ரெடி பண்ணி கொஞ்சம் 10,000-15,000 சொல்கிறாங்க. டிபெண்ட் அப்போ அந்த கம்பெனி அந்த ரெடி பண்ணுற வெப்சைட்காரங்களை பொறுத்து அது நீங்கள் கண்டிப்பாக பண்ணிக்கணும். ஓகே, இந்த வெப்சைட் அதுக்கப்புறம் என்னென்னா, இந்த வெப்சைட் ரெடி பண்ணனே நீங்கள் என்ன பண்ணணும், எல்லா சோஷியல் மீடியா நீங்கள் போஸ்ட் போடணும். எங்கள் வெப்சைட்டில் இந்த ப்ராடக்ட் இந்த ப்ரைஸ்ன்னு சொல்லி நீங்கள் அந்த வெப்சைட்டில் நீங்கள் அந்த போட்டால் தான் நாளைக்கு வந்து கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த வெப்சைட்டில் போகுங்க. அடுத்த பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் 2 வாட்ஸ்அப் இருக்குது. வாட்ஸ்அப் குரூப், சாதா வாட்ஸ்அப் இருக்குது. பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் கண்டிப்பாக தான் இருக்கணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா கேட்லாக்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குதுங்க. அந்த கேட்லாகில் அவங்க ப்ராடக்ட் பற்றி போடலாம், அவங்க டைமிங் போடலாம், எல்லாமே அதில் வந்து டிஸ்பிளே பண்ணலாம். 4வது பார்த்திங்கன்னா டேட்டாபேஸ். அதாவது உங்கள் கம்பெனியை விசிட் பண்ணுறாங்க, அவங்களாம் என்ன பண்ணணும், அவங்க எல்லாம் மொபைல் நம்பர்லாம் கலெக்ட் பண்ணி தனியாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணணும். இது வந்து இப்போ உங்கள் கொரியர் போட வராங்க, உங்களை கம்பெனி விசிட் பண்ண வராங்க, உங்கள் கம்பெனி பற்றி கால் பண்ணுறாங்க, நிறைய யாரெல்லாம் வந்தாலும் அவங்களோட நம்பர் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பயனுள்ள தகவல். இன்றைக்கி கம்பெனியில் இந்த ப்ராடக்ட் ரெடி பண்ணுறேன், இது இந்த ப்ரைஸு அப்படின்னு சொன்னோம்னா அதை பற்றி நிறைய பேர் பார்ப்பாங்க. அது உங்களுக்கு அதில் முக்கியமான அவங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த இமேஜை வந்து நிறைய பேர் ஷேர் பண்ணுவாங்க. அப்போ உங்கள் பிஸ்னஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ரோ ஆகும். ஓகே, அடுத்த பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் ஊர்லேயும் வெளியூர்லேயும் பார்த்திங்கன்னா முக்கியமான பொது நிகழ்ச்சிகள் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஆடி திருவிழா, சிவராத்திரி, இந்த மாதிரி ஆன்மீகம் சொந்த ரிலேஷன்கள், இந்த மாதிரி ஆர்கானிக் ஸ்டால் போடுறாங்க பார்த்திங்களா. அந்த மாதிரி ஸ்டாலில் போய் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு பைக்லேயே போய் ஒரு சின்னதாக ஃப்ளக்ஸ் ரெடி பண்ணி என் ப்ராடக்ட் நேம் வந்து டிஸ்பிளே பண்ணணும். அந்த இடத்துல நீங்கள் நோட்டீஸ் கொடுக்கணும். அப்புறமா இதுவும் வந்து சைட் பை சைடாக அவங்களுக்கு வந்து மார்க்கெட்டிங். ஏன் நாங்கள் போட சொல்கிறோன்னா, அங்கே நிறைய யூடியூபர்ஸ் வருவாங்க, அப்போ அவங்களுக்கு பேட்டி எடுப்பாங்க. அது பார்த்து நிறைய பேர் உங்களுக்கு வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. ரைட், ஓகே. அடுத்தது முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, உங்கள் ப்ராடக்ட்டில் விஷயம் இருக்கணும். உங்கள் ப்ராடக்ட் விஷயம்னா இது பண்ணுறதெல்லாம் வேஸ்ட். உங்கள் ப்ராடக்ட்டில் விஷயம் இருக்கணும், குவாலிட்டியாக இருக்கணும், ரேட்டும் அஃபோர்டபுள் ப்ரைஸாக இருக்கணும். மெத்தட் கம்பேர் பண்ணணும், உங்களுக்கு ₹2 கம்மியாக, ஆனால் குவாலிட்டி கம்மியாக இருக்கணும். அதுக்காக உங்கள் குவாலிட்டி கிடைக்க சொல்ல இதெல்லாம் பண்ணிங்கன்னா குறுகிய காலத்தில் நல்லா சீக்கிரமாக டெவலப் ஆகலாம். அதே மாதிரி ஹார்ட்வேர் கண்டிப்பாக முக்கியங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து தொடர்ச்சியாக நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகலாம். அட் த சேம் டைம் நீங்கள் என்ன பண்ணணும், நிறைய மீட்டிங் அட்டன் பண்ணணும். மீட்டிங்னா JC8 இந்த மாதிரி முக்கியமான மீட்டிங்ஸ்லாம் நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா தான் உங்கள் ப்ராடக்டை நிறைய பேர் வெளிச்சத்து தெரியும், அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். நிறைய ஸ்ப்ரெட் பண்ணணும்.
ஓகே, அடுத்து என்னென்னா உங்கள் சேனலில் யூடியூப் சேனல் நீங்கள் வாதம்னா லைவ் டெலிகாஸ்ட் போடுங்க. இது மாதிரி நான் இன்றைக்கி இந்த கேள்வி நினைப்பேங்க, ஒரு கொஷின் ரைஸ் பண்ணி கேள்விகளில் அதை ஆன்சர் பண்ண ஆரம்பிங்க. இது மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிட்டு இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பிஸ்னஸ் வந்து க்ரோத் ஆகும். அதில் மாற்றமே கிடையாது. ஸோ ஓகே, இதெல்லாம் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக க்ரோத் ஆகலாம். நாங்கள் வந்து இளைஞர்களே இந்த விஷயம் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து 2 சேனல் ரன் பண்ணிகிட்ருக்கோம் யூடியூப்பில். உங்கள் ப்ராடக்டை எங்கள் சேனலில் ப்ரொமோட் பண்ண நினச்சிங்கன்னா கீழே தெரியல வாட்ஸ்அப் நம்பர் கால் பண்ணுங்கள், உங்கள் டைமிங்கை புக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.